பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு அவனுக்கு தாயின் தகப்பனுமாக இருந்து நம்மை நடத்துகிறவர். அதை நினைத்த ஆண்டவரை துதிக்கணும். இயேசுவே, நீர் எனக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளை என்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரை நம்ம துதிக்கும் போது அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அப்படி இதயத்தில் கை வைத்து, இயேசுவே, நீர் எனக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறீர், எனக்கு எல்லாமாக இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுது என்னோடு எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் என்னோடு பேசும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். நிறைய பேர் அற்புதத்திற்காக ஜெபிக்க ஆவலோடு காத்திருக்கிறீங்க. முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்களோ உறவினர்கள் சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஆஸ்பத்திரியில் யாரையும் வைத்து கொண்டு அங்கேருந்து கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம், செல்ஃபோனில் பார்த்து கொண்டு இருக்கலாம், ட்ராவலில் பார்த்து கொண்டு இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, இயேசு உங்கள் பக்கத்தில் உங்களுடைய அருகில் இருக்கிறார். நீங்கள் எப்போ ஜெபிப்பீங்க, அற்புதம் செய்யலாம் என்று காத்திருக்கிறார். அதனால் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். 2 சாட்சிகளை வீடியோவிலையும் பார்க்கணும். ஏனென்றால் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம் நமக்கு உண்டாகுவதற்கு சில சாட்சிகள், உண்மையாய் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இந்த சாட்சிகளை கேளு. முதலாவது சகோதர சுப்பிரமணி, சேலத்திலிருந்து ஒரு சகோதர சுப்பிரமணி என்கிற சகோதரர் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய மனைவி 18 வருடமாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய இடது கை மற்றும் இடது பக்க கால் செயல்படாது. கையை தூக்க முடியாது, விரலை கூட அசைக்க முடியாது. நடப்பதற்கு மிகவும் சிரமப்படுவாள். எந்த வீட்டு வேலையும் அவளால் செய்ய முடியாது. அதனால் நான் தான் வீட்டில் சமையல் செய்து துணி துவைத்து என் மனைவியையும் பராமரித்து வந்தேன். 18 வருஷமாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட மனைவி. ஆனால் இந்த கணவர் பாருங்கள், மனைவிக்கு துணை, வியாதிப்பட்ட மனைவி என்ன பிரயோஜனம்னு போகாதபடி 18 வருஷம் தன் மனைவிக்கு துணையாக இருந்திருக்கிறார்ல. இல்லை, அவர் எல்லா வேலைகளையும் செய்து மனைவியை கவனித்து தன்னுடைய வேலைகளை கவனித்து, பார்த்தீங்களா, இதற்காக மருத்துவமனைக்கு சென்று மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் லட்சக்கணக்கான பணம் செலவு செய்தும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் ஆரம்பித்த நாளிலிருந்து அதில் இயேசு செய்த அற்புதங்களை நீங்கள் சாட்சியாக வாசிக்கும் போதும், அற்புதங்களை பெற்றவர்கள் தங்கள் அனுபவத்தை சொல்லுவதை பார்க்கும் பொழுதும், என் மனைவிக்கும் இயேசு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் எனக்குள் வந்தது. இதான் முக்கியம். இதனால் ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபிக்க சிறிதளவு மாற்றம்தான் என் மனைவியின் சரீரத்தில் ஏற்பட்டது. ஆனாலும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டே வந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்துவிட்டு சென்ற மறுநாளில் இருந்து என் மனைவியின் சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. தூக்கவே முடியாமல் இருந்த கை தூக்க முடிந்தது, விரல்களை அசைக்க முடிந்தது. இப்பொழுது என்னுடைய மனைவி நல்ல சுகத்தோடு இருக்கிறாள். அவளுடைய இடது கை கால்கள் நன்றாக செயல்படுகிறது. இப்பொழுது எல்லா வீட்டு வேலைகளையும் மனைவிதான் செய்கிறாள். ஜெபத்தை கேட்டு 18 வருஷமாக இருந்த பக்கவாத வியாதியை நீக்கி சுகம் தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். 18 வருஷம் பக்கவாதம் பாருங்கள். அவருடைய இடது கையும் இடது காலும் செயலற்று, விரல் மடக்க முடியாது, கையை உயர்த்த முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. ஆனால் அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி அங்கே விசுவாசத்தோடு ஜெபித்த போது இயேசு அற்புதம் செய்து இன்றைக்கி பூரண சுகத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது சகோதரி ஜெயராணி சென்னையிலிருந்து இந்த சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்தது.
கடந்த நவம்பர் 9ஆம் தேதி என்னுடைய தகப்பனார் திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் மிகவும் ஆபத்தான நிலைமையில் ஐசியு வார்டில் அனுமதிக்கப்பட்டார்கள். பரிசோதித்த மருத்துவர் சிறுநீரகம் செயலிழந்து விட்டது, மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிறது, சுய நினைவை இழந்து விட்டார், அதனால் இனி பிழைக்க மாட்டார் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அதே நாள் ஒளிபரப்பான ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை என்னுடைய வீட்டில் இருந்து பார்த்தேன். நீங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் ஜெப நேரத்தில் மருத்துவமனையில் உள்ள என்னுடைய தகப்பனாருக்காக மிகுந்த கண்ணீரோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். மேலும் 4 மாடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டே இருந்தேன். மிகுந்த ஆச்சரியம், ஜெபித்த மறுநாளே சுய நினைவில்லாமல் இருந்த என்னுடைய தகப்பனார் கண் விழித்து பார்க்கவும், ஒரே வாரத்தில் நல்ல சுகத்தோடு வீடு திரும்பவும் ஆண்டவர் இயேசு கிருபை செய்தார். இப்பொழுது என்னுடைய தகப்பனார் நல்ல சுகத்தோடு இருக்கிறார்கள். ஜெபத்தை கேட்டு இனி பிழைக்க மாட்டார் என்ற சூழ்நிலையை மாற்றி என் தகப்பனாரை ஜீவனோடு காத்து கொண்ட இயேசுவுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க, பிழைக்கிறது கஷ்டம்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டில் உட்காந்து இதே மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிறாங்க. இயேசு சுகம் கொடுத்து அற்புதமாக வீட்டுக்கு சுகத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் கூட ஆஸ்பத்திரியில் இருக்கிற யாரோ ஒருவருக்காக, ஆபத்தான நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக இன்றைக்கி ஜெபிக்கிறீங்கள, விசுவாசத்தோடு ஜெபிங்க. அவங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் கட்டாயமாய் செய்வார். அடுத்து சகோதரர் வேல்குமார், சென்னையிலிருந்து சகோதரர் வேல்குமார் என்கிற சகோதரர், என்னுடைய இடது காலின் பாதத்தின் மேல் பகுதியில் ஸ்கின் அலர்ஜி காரணமாக 6 வருடமாக ஒரு புண் இருந்து வந்தது. அந்த புண்ணில் சில நேரங்களில் அதிகமாக அரிப்பு எடுக்கும். சொரிந்து விட்டால் காயமாக இரத்தம் வரும். மீண்டும் சொரிய புண் பெரிதாகி கொண்டே இருந்தது. எப்பொழுதும் அதிகமாக வலித்து கொண்டே இருக்கும். இதனால் செருப்பு போட்டு என்னால் நடக்க முடியாது. இரவு நேரத்திலும் தூங்குவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். புண்ணில் ஏதாவது பட்டுவிட்டால் அதிகமாக வலி எடுக்கும். இப்படி இந்த புண்ணினால் 6 வருடமாக மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் முழுமையான தீர்வு கிடைக்காமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்தியன் டிவியில் ஒளிபரப்பாகும் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சி மற்றும் யூடியூபில் வரும் வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியை கடந்த 2 வருடமாக தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தோம். நிகழ்ச்சியை பார்க்க இயேசுவை குறித்து நன்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். குடும்ப ஜெபத்தின் அவசியத்தையும் அறிந்து கொண்டு குடும்பமாக ஜெபித்து கொண்டு வந்தோம். கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து என் காலில் இருந்த புண் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பித்து முற்றிலும் சுகமாகிவிட்டது. கடந்த 2 மாதமாக நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். மறுபடியும் என் காலில் அந்த பிரச்சனை வரவே இல்லை. ஜெபத்தை கேட்டு 6 வருடமாக என் காலில் இருந்த புண்ணை குணமாக்கி பூரண சுகம் தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வேல்குமார் என்கிற அன்பு சகோதரர் 6 வருஷம் பாருங்கள், ஸ்கின் அலர்ஜினால் சொரிந்தா ரத்தம் வரும். அது ஒரு பெரிய ஒரு வேதனை, அது ஒரு வாதை, ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அது அந்த மாதிரி அனுபவத்தில் கடந்து போகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 6 வருஷம் எவ்வளோ பெரிய மன கஷ்டம்னா இயேசுவை பற்றி இந்த நிகழ்ச்சி மூலம் அறிந்து விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. குடும்பமாக வர ஜெபிக்கிறாங்க. பார்த்திங்களா, அவங்க புதுசாக இயேசுவை அறிந்து கொண்டு ஜெபிக்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். சில சமயம் அப்படின்ற நேரத்துக்குள்ளே இம்மீடியட்டாக ஹீலிங் ஆகிரும், ஒரு விடுதலை, அது அற்புத சுகம். சிலருக்கு ஆண்டவர் தொட்டு விடுவார், அது சுகம் ஆரம்பிக்கும். அது கொஞ்சமாக அப்படியே மறைந்து கொண்டே வரும். அந்த விசுவாசத்தின் அளவு பெரிதாக அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். சிலர் அப்படித்தான், ஆண்டவர் தன்னை இன்னும் அவங்க விசுவாசிக்கணும், நெருங்கி வரணும், தன்னை அறிந்து கொள்ளணும் என்பதற்காக ஆண்டவர் அப்படி வழி நடத்துவது உண்டு. அப்படி தான் அவளுக்கு இப்போ முற்றிலும் சுகமாகிவிட்டது, பூரண சுகத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சகோதரி ஜெயா பெங்களூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மகளை டெலிவரிக்காக கடந்த 6ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதித்தோம்.
பரிசோதித்த மருத்துவர் வயிற்றில் உள்ள குழந்தை மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது, இதனால் உடனே வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அந்த மருத்துவமனையிலும் பரிசோதித்துவிட்டு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கிறது, குழந்தையை காப்பாற்ற முடியாது, குழந்தை இறந்துதான் பிறக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். 2வது ஆஸ்பத்திரியிலையும் அதை சொல்லிட்டாங்க. வேண்டுமென்றால் வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள், நாங்கள் சிகிச்சை அளிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4 மாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது ஒரு சகோதரர் எங்கள் காரியங்களை விசாரித்து கேட்டு, ஆண்டவர் மருத்துவரின் இருதயத்தில் பேசுவார், நிச்சயமாக சிகிச்சை அளிப்பார்கள், குழந்தை உயிரோடு பிறக்கும் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளை எங்களோடு பேசி என் மகள் மற்றும் குழந்தைக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார். ஜெபித்த சில நிமிடங்களில் என் மகளுக்கு அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் மருத்துவர் வெளியே வந்து, நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்களை கைவிடவில்லை என்று சொல்லி என்னுடைய கையில் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார்கள். எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து மரித்துதான் பிறக்கும் என்று சொன்ன மருத்துவரின் வார்த்தையை பொய்யாக்கி குழந்தையை உயிரோடு பிறக்க செய்த அற்புதர் இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. ஒரு ஆபத்தான சூழ்நிலை, பிரசவத்தில் ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தை உயிரெடுக்க பிறக்க வழி இல்லை, அடுத்த மருத்துவமனை அங்கேயும் சொல்லிட்டாங்க, வேணா இன்னொரு மருத்துவமனை கொண்டு போங்க, எங்கே போனாலும் இதான் சொல்ல போகிறாங்க. சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் இயேசு தான். உடனே ஜெப உதவியை நாடினார்கள். ஏராளமான அற்புதங்களை நம்ம பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், பயப்படாதுங்க. சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டு என்ன நடக்குமோ என்ற மரண போராட்டத்தோடு இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்வார், பயப்படாதுங்க. அடுத்த ஒரு சாட்சி, சகோதரர் பூபதி, ஈரோடிலிருந்து சகோதரர் பூபதி. நான் 30 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். கடந்த 30 வருடத்தில் நான் குடிக்காத நாளே இருக்காது. ஒரு நாள் கூட குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. தினமும் இரவு குடித்து விடுவேன். தினமும் குடித்து விட்டு வந்து என் மனைவியிடம் அதிகமாக சண்டை போடுவேன். அதனால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காது. நான் வேலை செய்யும் வருமானம் முழுவதையும் குடித்தே முடித்து விடுவேன். மேலும் நண்பர்களோடு சேர்ந்து கடன் வாங்கி குடிக்க ஆரம்பித்து விட்டேன். நாளடைவில் லட்சக்கணக்கில் கடன் ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்திற்கு நான் வந்தேன். அன்று நடைபெற்ற சுகமளிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த ஜெபத்தில் என்னுடைய எல்லா பாவங்களையும் இயேசுவிடம் அறிக்கை செய்து என்னை ஒப்பு கொடுத்து மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக ஜெபம் முடிந்து வெளியே சென்றவுடன் மதுபானம் அருந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உள்ளே வந்தேன். ஆனால் ஜெபம் முடிந்து வெளியே செல்லும்போது மதுபானம் அருந்த எனக்கு விருப்பமே இல்லை. குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே என்னை விட்டு போய்விட்டது. வீட்டிற்கு சென்ற பின்பும் மது அருந்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வரவில்லை. கடந்த 6 மாதமாக நான் மதுபானம் அருந்தவில்லை. இப்பொழுது என்னுடைய மனதில் எங்கள் குடும்பத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. 30 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த என்னை ஒரே நாள் ஜெபத்தின் மூலமாக விடுதலையாக்கின இயேசுவுக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். பூபதி, ஈரோட்டிலேருந்து எழுதியிருக்கா. 30 வருஷம் ஒரு நாள் கூட குடிக்காமல் இருந்ததில்லை. 30 வருஷம் வீட்டில் சண்டை, பிரச்சனை, கடன் வாங்கி குடிச்சு பெரிய அழிவு. அந்த ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு நாள் ஜெபம், இயேசுடைய வார்த்தை தொட்டது, வல்லமை தொட்டது. சரி, ஜெபத்தில் கலந்துக்கிட்டு வந்து குடிச்சு எல்லான்னு வந்திருக்கிறார். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் மனதை மாற்றி விட்டார். கஷ்டப்பட தேவையில்லை. இயேசு விடுதலை கொடுத்துட்டா அந்த பாவத்தின் மீது வெறுப்பும் கசப்பும் வந்து விடும். அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். பாவத்தை மன்னிக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, பாவத்தின் விடுதலை கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. இதை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்கள் எங்கே போனாலும் பாவத்திற்கு பரிகாரம், காசு, அது இது அதை செய்யணும் இதை செய்யணும்னு நீங்கள் காசு செலவு பண்ணாமல் பரிகாரம் பண்ண முடியாது. ஆனால் இயேசுகிட்ட வந்தால் இலவசமாய்
பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பின் சமாதானம், உடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். அதுதான் இயேசு. மெய்யானதுக்கும் பொய்யானதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே நிதானித்து அறியுங்க. இயேசு கிறிஸ்து இலவசமாய் பாவத்தை மன்னித்து எப்படி விடுதலை கொடுக்க முடிகிறது? ஏன்னா மனிதனுடைய பாவத்திற்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நமக்கான பரிகாரத்தை சிலுவையில் செய்து முடித்து உயிர்த்தெழுந்தார். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் தருவார். இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று சகோதரர் வெங்கடன், நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த சகோதரர் வெங்கடன் என்கிறவர் 45 வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனம். அதுலேருந்து இயேசு எப்படி விடுதலை கொடுத்தான்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த பாருங்கள், 45 வருஷமாக ஒரு பழக்க அடிமையாக்கி வைத்திருக்கிறார் ஹான்ஸ். அது ஒரு போதை கொண்டு வரக்கூடிய, அதனால தான் அது இல்லாமல் இருக்க முடியலை. பாருங்கள், 40 வருஷமாக மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட இந்த சகோதரனை அப்படி ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு. 45 வருஷம் ஹான்ஸ் என்ற போதை அதுக்கு பயன்படுத்துகிற மகனுக்கு விடுதலை தருகிறார். இயேசு மெய்யான விடுதலை தருகிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம், மதுபானம், போதை வஸ்துகள், இந்த ரம்மி விளையாட்டுன்னு இப்போ ஆன்லைனில் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். அதில் சில சாட்சி சொல்கிறாங்க, எல்லாம் காசு வாங்கிட்டு உண்மை நடந்த மாதிரி சாட்சி சொல்கிறாங்க, பணம் கிடச்சிதுன்னு. உங்களை ஏமாத்துறாங்க. இந்த ரம்மி இதுக்கு அடிமைப்பட்டுக்கிறதுக்கும் நிறைய பேர் கடனாளியாக மாறி தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர். இதுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் ஒரு பிசாசின் ஆவி. மதுபானத்தை குடிக்க வைப்பது ஒரு ஆவி, ஹான்ஸ் என்ற பாவ பழக்கத்துக்கு அடிமைப்படுத்துவது ஒரு ஆவி, அது மாதிரி ரம்மி விளையாட்டுக்கு அடிமைப்படுத்துவது ஒரு ஆவி. இது மாதிரி பாவத்துக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசின் ஆவி. அதனால தான் அவங்களால விட முடியல. அது அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி செயல்பட வைக்கிறது. இந்த மாதிரி பாவங்களுக்கு நம்மை சாத்தான் அடிமைப்படுத்துகிறான். விடுதலை கிடைக்கிற ஒரே வழி இயேசு என்கிற ரட்சகர். அவர் தொட்ட உடனே பாருங்கள், 40 வருஷம் குடி பழக்கம் உடனே போய்விட்டார். 45 வருடமாக அந்த ஹான்ஸ் பழக்கம் உடனே போய்விட்டார். எப்படிங்க இதெல்லாம் நடக்க முடியும்? அதுதான் தேவனுடைய வல்லமை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஆண்டவரை தான் நீங்கள் விசுவாசிக்கணும். அவருடைய வல்லமை அற்புத சுகத்தை நமக்கு தரும். இன்னொரு சாட்சியை கேட்ட பிறகு ஜெபிக்க போகிறோம். சகோதரி பஞ்சமி, இடுக்கி, கேரளாவில் உள்ள இடுக்கி பகுதியிலிருந்து பஞ்சமி என்கிற சகோதரி 10 வருஷமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை. ஏசு என்ன செய்தான்னு 2 பிரச்சனை. 10 வருஷமாக தலைவலி காய்ச்சல் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம தலைவலின்னு சாதாரணமாக நினைப்போம். அவங்க பட்ட பாடு பார்த்திங்களா, ரொம்ப கஷ்டம். அதில் அதோடைய சைனஸ் பிரச்சனை, அது ரொம்ப கொடூரமானது. சைனஸ் வாதை மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இதே மாதிரி டிவியில் நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அது ஜெபத்துக்கு பதில் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளம். ஆண்டவருடைய தொடுதல் உள்ளத்தில் சந்தோஷம், அப்படியே மகிழ்ச்சி பொங்கன்னா ஒரு மாற்றம் வந்துட்டுன்னு அர்த்தம். இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போ ஜெபிக்க போகிற 5 நிமிட ஜெபம். இயேசு அற்புத சுகம் விடுதலை தரப்போகிறார். நல்ல கவனிக்க. 30 வருஷம் மதுபான பழக்கம், 45 வருஷம் ஹான் போடுற பழக்கம், அதுலேருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தார்ல ஆண்டவர், உங்களுக்கு விடுதலை தருவார். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள் பயன்படுத்துவது, ரம்மி விளையாடுவது, ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாகி, நீங்கள் செல்ஃபோனுக்கு அடிமையாகி இருக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதிக்கிறது. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்தில் நீங்கள் ரட்சகராக நீங்கள் என்னை ஆட்சி பண்ணுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன். இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். சுகம் வேணும் அப்படின்றவங்க, வியாதியஸ்தர்கள், வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. குழந்தைகள், வியாதிப்பட்ட யாராவது இருந்தால் அவங்க மேலே கை வைங்க. ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கன்னா வியாதியஸ்தர் மேலே கை வைத்து கொள்ளுங்க. இயேசுன்னு கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகணும். ஜெபிக்கணும். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, முடியலன்னா பரவாயில்ல, அப்படியே உட்கார்ந்து கரங்களை வைத்து கருத்தாக ஜெபிக்கணும். கண்களை மூடி கருத்தாக இயேசுவை மனதில் நினைத்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவங்களுக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறீங்க, வியாதியஸ்தரை குணமாக்கி இருக்கிறீங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறீங்க, ஆபத்தில் உதவி செய்து ஆஸ்பத்திரியில் அற்புதம் செய்திருக்கிறீங்க. இயேசுவை இப்போ ஏன் ஜெபத்தை நீங்கள் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு அற்புதம்
அற்புதம் செய்யும். இயேசுவே என்னை தொடும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இந்த மதுபான பழக்கம், போதை வசுகள், இந்த அடிமைத்தனத்தின் விடுதலை தாரும். ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே விடுதலை தாரும்னு கேளுங்க. இயேசுவே என்னை தொடும் அப்படின்னு கேளுங்க. இயேசுவே இந்த பாவம் எனக்கு வேண்டாம், என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, சமாதானம் தாங்க. கேளுங்க கேளுங்க. இயேசுவை தொடுங்க, என் கணவரை தொடுங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க, எங்கள் அண்ணனை தொட்டு விடுதலை கொடுங்க, இந்த பாவ கட்டுகளை அறுத்து போடுங்க. இயேசுவே இயேசுவே ஜோமனுங்க ஜோமனுங்க. இப்போ விடுதலை சுகம் உண்டாகிறது. இயேசுவே சுகம் தாரும். இயேசுவே இந்த வியாதி விலகட்டும். இயேசுவே இந்த மரண படுக்கை மாறட்டும். இயேசுவே தொடும் அப்படின்னு ஜோமனுங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, ஜெபம் கேட்கப்படுகிறது. அலர்ஜி வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அலர்ஜி வியாதிகள் விலகுகிறது. சைனஸ் வியாதி, இதே மாதிரி நானும் கஷ்டப்படுகிறேன் என்று ஜெபிக்கிறீங்க சகோதரி, உங்களுக்கு சுகம் இயேசுவின் நாமத்தில். சைனஸ் பிரச்சனையில் இந்த விடுதலை. சரும வியாதி, அவைகள் ஊரல் எல்லாம் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்கு கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. வசந்தி என்கிற மகள் ஜெபிக்கிறீங்க, சரும நோயினால் பாதிக்கப்படுறீங்க, இரவும் பகலும் ஊரல், இயேசுவின் நாக்கு கோப்பட்டதுனால இன்னைக்கு உங்களை விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்பொழுது எலும்புகளிலே சுகம். ஜெயராம் ஜெயராம் என்கிற சகோதரர் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய எலும்புகளிலே வலிகள் உண்டாகி நீங்கள் படுக்கையில் இருக்கிறீங்க, சரியாக நடக்க முடியலை, முழங்கால்களை வீக்கம். இப்போ கை வைத்து ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வீக்கங்கள் மறைகிறது, வலிகள் மறைகிறது. எழும்பி நடக்க ஆரம்பிங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை தந்து விட்டார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நிறைய பேரை குணமாக்குகிறார். இயேசுவை தொடும், இயேசுவை விடுதலை தாருன்னு ஜெபிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதிப்பு கலைச்சிறனுன்னு சொல்கிறாங்க. இயேசுவே நீ ஒரு சகோதரி ஜெபிக்கிறீங்க, அந்த குழந்தைக்கு சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் பூரண வளர்ச்சி உண்டாகிறது. அடுத்த முறை டாக்டர்கள் பரிசோதிக்கும் போது மாற்றத்தை காண்பீங்க, சோர்ந்து போகாதங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும். ஜெபிங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய மகளுக்காக ஒரு தாயார் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. அந்த மகளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த செய்தி உங்களை ரொம்ப பாதித்து விட்டாரு. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டார். வெளி தேசத்தில் இருக்கிறவங்களுடைய மகளுடைய கர்ப்பத்தில் குழந்தை ஆண்டவர் தொடுகிறார், சுகம் உண்டாகிறது. நல்ல செய்தியை கேள்விப்படுவீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை அநேகரை தொட்டு குணமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை தருகிறதற்காய் நன்றி. பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நீர் விடுதலை தருகிறீர். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தின் வல்லமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி. இப்போ எல்லாம் வலதுகரம் வைத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். நீர் விடுதலை தருகிறீர், சுகம் தருகிறீர், அற்புதம் செய்கிறீர், நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்குள் அற்புதம் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது. ஸ்தோத்திரம். சுகம் தருகிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்ட அத்தனை பேருக்கும் நீங்கள் அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சீதா லட்சுமி, உங்களுடைய பெயரை ஆண்டவர் என் கண்முன்னால் நிறுத்துகிறார். சீதா லட்சுமி, நீங்கள் மிகுந்த ஒரு நெருக்கத்தில், ஆபத்தான சூழ்நிலையில் படுக்கையில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. மரண கட்டுகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த மரண பயம், சரித்தில் இருக்கிற மரண போராட்டம் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. சீதா லட்சுமி, இயேசு உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு நன்றின்னு இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. அநேகரை தொட்டு விடுதலை சுகம் தந்து விட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. தகப்பனை ஒவ்வொருவரும் இன்றைக்கு அற்புதத்தை அனுபவிக்கட்டும், மாற்றங்களை காணட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு இருக்கார். அதாவது அவருடைய வல்லமையை, அவருடைய பிரசன்னத்தை என்னால் தெளிவாய் உணர முடிந்தது. அதனால் நிறைய பேர் விடுதலை பெற்றுட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை தொட்டு விட்டு சுகம் தந்து விட்டு ஸ்தோத்திரம். நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தை உடனே எனக்கு தெரியப்படுத்தணும்.